அடுத்து சரி, இப்போ நம்ம சொல்கிறோம் அறிவிப்பாளத்தோட சரியாக இருக்குது, குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்குது, ஆகவே இந்த செய்தி ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி சொன்னதுக்கு தான் நமக்கு என்ன பழி? இப்போ நீங்கள் எல்லாரும் எந்த பழியை ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க? ஹதீஸ் மறுப்பாளர்கள், வழிகேடர்கள், வேற மோத்தசிலா, அடுத்து ஹவாரிஜி. அது ஏன் வச்சுக்கோங்க, அவன்கிட்ட கேட்கணும், சொல்லும்போது கேட்குங்க. வா, ஹவாரிஜிக்கு முதல் ஸ்பெல்லிங் சொல்லு, நீ ஜஹ்மியாவுக்கு நீ முதல் ஸ்பெல்லிங் சொல்லு, அதுக்கப்புறம் நிலைப்பாடு என்னங்கிறது ரெண்டாவது சொல்லு. பேசிக்குவோமான்னு நீ கூப்பிடணும். அந்த அளவுக்கு அது தொடர்பான செய்திகள் எல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ளணும். ஜஹ்மியா அப்படி இப்படின்னு சொல்கிறல்லப்பா, சரி விட்டுரு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அறிவிப்பாளத்தோட சரியாக இருக்கும்போது அதை போய் நீ மறுக்கிறியே, இதானே உங்கள் ஆதங்கம். சரி, அறிவிப்பாளத்துடன் சரியாக இருந்துருச்சுன்னா அதை மறுக்கவே கூடாதா? அந்த செய்தியை எதன் பேரை சொல்லியும் மறுக்கக்கூடாதா? அப்படின்னா அப்படி கிடையாது. ஹதீஸ்கலை விதியிலேயே அறிவிப்பாளத்துடன் சரியாக உள்ள பல செய்திகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று நூல்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அனைவரும், அவர்களும் ஒப்புக்கொண்டது, நாமும் ஒப்புக்கொண்டது, நம்ம மட்டும் ஒப்புக்கொண்ட விஷயம் இல்லை. ஹதீஸ்கலை விதியிலேயே அறிவிப்பாளத்துடன் சரியாக உள்ள செய்தி, இதெல்லாம் அறிவிப்பாளத்துடன் சரிதான், ஆனால் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இதை நடைமுறைப்படுத்தக்கூடாது, இதை மக்கள்கிட்ட சட்டமாக சொல்லக்கூடாது அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்படி எதையெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, முதலாவதா ஷாது. ஷாது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மிக நம்பகமானவருக்கு மாற்றமாக ஒரு நம்பகமானவர் ஒரு செய்தியை சொன்னார்னா, அப்போ அந்த நம்பகமானவர் சொன்ன செய்தியை ஷாது அப்படின்ட்டுருவாங்க. விலங்குதில் மிக ரெண்டு அறிவிப்பாளர் இருப்பாங்க. ஒருத்தவங்க ரொம்ப நம்பகத்தில் உச்சத்தன்மையில் இருப்பார், 5 ஸ்டார்னு வச்சுக்கோங்க அவருக்கு. இன்னொருத்தர் இருப்பார், அவர் நம்பகத்தில் 2 ஸ்டார். இப்படின்னு இருந்தால் அந்த 5 ஸ்டார் வாங்கினார்ல, அவர் ஒரு செய்தியை எந்த தன்மையில் அறிவித்தாரோ அதுக்கு மாற்றமாக 2 ஸ்டார் வாங்கியிருக்கிறார்ல, அவர் அறிவிச்சாருன்னு சொன்னால் அந்த 2 ஸ்டார் அறிவித்த செய்தியை ஏற்றுக்க மாட்டாங்க. இது ஷாது. ஏன் 5 ஸ்டார் எப்படி அறிவிச்சிருக்கிறாரு? அவர் அறிவித்த தன்மைக்கு மாற்றமால இவர் அறிவிக்கிறாரு. அப்போ இவர் நம்பகமானவர் தான், இருந்தாலும் இவருடைய செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ஷாது எனும் தரத்திலானது. ஷாதுனா என்ன பண்ண? ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு அர்த்தம். ஷாதுனா என்ன? ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதே மாதிரி இன்னொன்று இதையும் ஷாதுங்குவாங்க. இது எப்படி? இந்த 5 ஸ்டாரு 2 ஸ்டாரு, 5 ஸ்டார் அந்தஸ்து பெற்ற ஒருவருக்கு மாற்றமாக 2 ஸ்டார் அந்தஸ்து பெற்ற ஒருவர் அறிவித்தால் அந்த 2 ஸ்டார் அந்தஸ்து பெற்ற அவருடைய அறிவிப்பை ஷாதுன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஷாதுக்கான விளக்கம். இன்னொன்று எதை ஷாதுன்னு சொல்லுவாங்கன்னா, 10 பேர், ஒரு ஆசிரியரின் 10 மாணவர்கள், ஒரே ஆசிரியர், அவங்களுக்கு கீழே 10 மாணவர்கள், 10 மாணவர்களை 8 பேர் ஒரு செய்தியை ஒரே மாதிரி அறிவிக்கிறாங்க, 2 பேர் மட்டும் வேற மாதிரி அறிவிக்கிறாங்க. விளங்குதா உங்களுக்கு? ஒரு ஆசிரியரின் மாணவர்கள் மொத்தம் 10 பேர், 10 பேரில் 8 பேர் ஒரு செய்தியை ஒரே தன்மையில் ஒரே மாதிரி அறிவிக்கிறாங்க. மிச்சமுள்ள 2 பேர் இருக்கிறாங்கல்ல, அந்த 2 பேர் மட்டும் வேற மாதிரி அறிவிக்கிறாங்க. இப்போ எதை ஷாதுங்குவாங்க? 2 பேர் அறிவிச்ச அறிவிப்பை என்னன்னு சொல்லிடுவாங்க? ஷாதுன்னுவாங்க. இந்த ரெண்டுமே இருக்கு, சரியா? இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் அபுதாவுதுல 1261. அது செய்தி எப்படி வரும்னா, இதா ஸல்லா அஹதுக்கும் ரக்அத்தைனி கப்ல சுபுஹி ஃபல்யல்தஜி அலா யமீனிஹி. உங்களில் ஒருவர் சுபுஹ் தொழுகைக்கு முன்பாக 2 ரக்காத் தொழுது விட்டால், சுன்னத்து, சுபுஹ் தொழுகைக்கு முன்பாக 2 ரக்காத் சுன்னத் தொழுதுட்டீங்கன்னா, ஃபல்யல்தஜி அலா யமீனிஹி, அவர் தம்முடைய வலப்புறமாக சாய்ந்து கொள்ளட்டும், கொஞ்ச நேரம் வலப்பக்கமாக சாஞ்சி படுக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். இப்படின்னு ஒரு செய்தி எதில் வருகிறது? அபுதாவுதுல வருது. இந்த செய்தி எல்லா இமாம்களுமே இது ஷாது அப்படிங்கிறாங்க. இது ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு அர்த்தம். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்? எதனால் ஷாது? இவர்களை விட நம்பகமானவர்கள் எப்படி அறிவிச்சிருக்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய செயலாக அறிவிச்சிருக்கிறாங்க. நபி அவர்கள் சுபுஹ் தொழுகையினுடைய 2 ரக்காத் முன் சுன்னத்து தொழுதுட்டா கொஞ்ச நேரம் சாஞ்சிக்குவாங்க, இது செயல். சில பேர் தான் எப்படி அறிவிச்சிருக்கிறாங்க, உங்களில் ஒருவர் சுபுஹ் தொழுகைக்கான முன் சுன்னத்து 2 ரக்காத் தொழுதுட்டா வலப்பக்கமாக கொஞ்ச நேரம் சாஞ்சி படுங்க. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவு என்று இந்த செய்தியை நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால், சொல்லாக உள்ள இந்த செய்தியை எடுத்துக்கொள்வோமே ஆனால், எல்லாருமே என்ன செய்யணும்? சுபுஹ் தொழுகைக்கு பள்ளியாசலுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம எல்லாரும் அதை தான் பண்ணுறோம். சுபுஹ் தொழுதுட்டு அதான் பண்ணுறோம், தொழுகைக்கு முன்னாலே அதான் பண்ணுறோம், ஹதீஸ்னு இல்லாமலே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பள்ளியாசலுக்கு வரும், இது ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவுன்னு ஆயிடுச்சுன்னா பள்ளியாசலுக்கு வரும்போதே ஒரு சின்ன தலைவாணியோட என்ன செய்யணும்? எல்லாரும் கையில் இப்படி கம்புக்குள்ள ஒரு தலைவாணி எடுத்துக்கிட்டு வருவோம். என்னங்க, இந்த ஹதீஸ் இருக்குல்ல, அபுதாவுதுல ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்களே, அதான் இந்த இதப்போ என் இடம், என் இடத்துல யாரும் வந்து படுத்துடக்கூடாது, இந்த நாங்கள் 2 ரக்காத் சுன்னத் தொழ போகிறேன், இங்கே தான் 1/2 மணி நேரம் படுப்பேன், ஜமாத் நடந்தாலும் என்னை எழுப்பக்கூடாது, ஜமாத்து முடிச்சுட்டு கடைசி நேரத்தில் நான் தொழுதுக்குவேன், இப்படிங்கிற அளவுக்கு நம்ம அடம்பிடிக்க ஆரம்பிச்சிடுவோம். அப்போ எதுக்காக சொல்ல வரோம்னா, ரசூலுல்லாஹ்வுடைய செயலாக விளங்குவதற்கும் நபியின் உத்தரவாக விளங்குவதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய செயலாக இருந்துச்சுன்னா அதனுடைய சட்டம் என்ன? ரசூலுல்லாஹ் விரும்பினாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறையாக அது இருந்துச்சு. சுபுஹ் தொழுகை முன்னாலே அவங்க ரசூலுல்லாஹ் எழுந்துருவாங்க, எழுந்து பாங்கு சொன்ன உடனே 2 ரக்காத் சுன்னத் தொழுவாங்க, தொழுதுட்டு கொஞ்ச நேரம் சாஞ்சிருப்பாங்க, இக்காமத் சொல்ற வரையிலும் கொஞ்ச நேரம் சாஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இது நபியின் செயல். சொல்லுன்னு வந்தால், உத்தரவுன்னு வந்தால் எல்லாருமே அதை செய்யணும். அதில் ஒரு ஆர்டர், அதில் வந்து ஒரு கட்டளை அதில் வந்து விடுகிறது. அப்போ எல்லா இமாம்களும் இந்த செய்தியை, நபியின் கட்டளையாக வந்துள்ள செய்தியை ஷாது, ஏன்னா இவர்களை விட நம்பகமானவர்கள் அறிவிக்கும் பொழுது கட்டளையாக அறிவிக்கல, எப்படி தான் அறிவிச்சிருக்கிறாங்க? நபியின் செயலாக அறிவித்திருக்கிறார்கள். இது ஏற்கத்தக்க ஒரு காரணத்தின் பேரில் சொல்கிறாங்க. அப்போ இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா,
எல்லா அறிஞர்களும் இந்த செய்தி அபூதாவுதுல நம்ம முன்னர் சொன்ன செய்தியை ஷாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை ஏற்றுக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? ஷாதுன்னு சொல்லிட்டாலே அதனுடைய பொருள் என்னங்க? ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு அர்த்தம். இதை சட்டமாக சொல்லக்கூடாது, எல்லாருக்கும் மக்களுக்கு சட்டமாக சொல்லுவாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. அப்போ நீ ஹதீஸ் மறுப்பாளரா? இப்போ நீ ஷாது இந்த ஹதீஸை ஏற்றுக்கல, இது அறிவிப்பாளத்தோட சரியா உள்ள செய்தியா இல்லையா? அறிவிப்பாளத்தோட சரியா உள்ள செய்தி. அப்போ அறிவிப்பாளத்தோட சரியா உள்ள செய்தியை மறுக்கவே கூடாது என்றால் இந்த ஷாது ஹதீஸை ஏன் நீங்கள் மறுக்கிறீங்க? ஒன்னாச்சா? ரெண்டாவது, ஹதீஸ் கலையில் முதுரஜ்னு ஒன்று சொல்லுவாங்க. முதுரஜ்னா என்னன்னா, சிம்பிளா சொல்றதா இருந்தால் ரசூல்லாவுடைய சொல் அல்லாது, ரசூல்லா சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனால் ரசூல்லா சொன்ன மாதிரி அறிவிச்சிருவாங்க. நபியின் சொல் அல்லாதது நபியின் சொல்லாக கலந்து விடும் அந்த செய்தி அறிவிக்கின்ற பொழுது. அப்போ ரசூல்லா யதார்த்தமாக ஒரிஜினலாக அந்த செய்தியை அல்லது அந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டாங்க, நபியின் வார்த்தை என்று புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக ஹதீஸ் அறிவிச்சிருவாங்க. அப்படி அறிவிச்சா அந்த இடைப்பட்ட வார்த்தை இருக்குல்ல, எந்த வார்த்தை நபியின் சொல்லாக இல்லையோ, எந்த வார்த்தை நபி சொல்லாமலேயே சொன்ன மாதிரி புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக அறிவிக்கப்பட்டு விட்டதோ அந்த வார்த்தைக்கு என்னன்னு சொல்லுவாங்க? முதுரஜி அப்படிங்குவாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. புகாரில 25:48 அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல அப்துல் மம்லூக்கி சாலிஹி அஜ்ரானி, நல்ல சாலிஹான அடிமைக்கு 2 கூலி இருக்கிறது. அடிமையா இருந்தார்னா, ஒரு அந்த காலத்தில் அடிமைகள் இருந்துச்சுல, அதுக்கப்புறம் இஸ்லாம் அந்த அடிமைகளின் பழக்கத்தை ஒழிச்சிருச்சு. அப்போ நல்ல ஒரு சாலிஹான அடிமையா ஒருவர் இருந்தார் என்றால் அந்த அடிமைக்கு என்ன இருக்கு? 2 மடங்கு. அவர் அடிமையா இருந்து தொழுகிறார், சுதந்திரமா இருந்து ஒருவர் தொழுகிறார் என்றால் அவருக்கு கிடைக்கிற கூலியை விட அடிமையா இருந்து தொழுகிறார்னா அவருக்கு 2 மடங்கு கூலி அதிகம். சுதந்திரமா இருந்து ஒருத்தர் நோன்பு வைக்கிறார்னா அவருக்கு கிடைக்கிற கூலியை விட அடிமையாக இருந்து ஒருவர் நோன்பு வைப்பாரே ஆனால் அவருக்கு 2 மடங்கு கூலி. ஏன்னா அடிமைக்கு கூடுதலான வேலைகள், சிரமங்கள், ஏராளமான பணிச்சுமைகள்லாம் இருந்துச்சு. அதையும் தாண்டி ஒருத்தர் அல்லாவுக்கு கட்டுப்படுறதுல, வணக்க வழிபாடுகள் செய்யறதுல ஆர்வம் காட்டுறாருங்கிறதுனால அந்த 2 மடங்கு கூலி. இப்போ அதில் இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அப்படியே வருது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் சொன்னார்கள், நல்ல அடிமைக்கு 2 மடங்கு கூலி உண்டு. வல்லதி நஃப்சி பியதிஹி, என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அந்த இறைவன் மீது ஆணையாக, லவ்லல் ஜிஹாது ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது போகணும் என்பது இல்லாவிட்டால், வல் ஹஜ்ஜு, ஹஜ் செய்யணும் என்பது இல்லாவிட்டால், ஒ பிர்ரு உம்மி, என் தாயாருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பது இல்லாவிட்டால், லா ஹபபத்து அன் அமூத்த வான மம்லூக், நானும் அடிமையாக மரணிப்பதையே விரும்புவேன் என்று நபிகள் நாயகம் சொன்னதா வருது. சரியா? புகாரில 25:48. இப்போ இதில் தான் என்ன செய்யறாங்க? இது முதுரஜி கலந்துருக்கு, ரசூல்லா சொல்லாதது ரசூல்லாவுடைய சொல்லா கலந்துருக்குங்கிறாங்க. அது என்ன வார்த்தை? சொல்லும் போலே தெரிஞ்சிருக்கும். அடிமைக்கு 2 மடங்கு கூலிட்டாங்க. அதுக்கப்புறம் சொல்லும் போது வருது, எப்படி வருதுன்னா ரசூல்லா சொன்னதா வருது, என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அந்த இறைவன் மீது ஆணையா, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது போகணும்னு இருக்கு, அடிமைகள் போக இயலாது, கஷ்டம். ஹஜ்ஜு செய்யணும்னு இருக்கு, அடிமைகளுக்கு அந்த பொருளாதார வசதியெல்லாம் இருக்காது, போக முடியாது. அதுபோல என் தாயாருக்கு நான் பணிவிடை செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. இந்த 3 இல்லாட்டி, ஜிஹாது, ஹஜ்ஜு, என் தாயாருக்கு பணிவிடை செய்தல், இந்த 3ம் இல்லாவிட்டால் நானும் அடிமையாக மரணிப்பதையே விரும்பியிருப்பேன் இப்படின்னு சொன்னது இருக்குல்ல, இதுதான் முதுரஜ். ஏன் இதை ரசூலா ஏன் அவங்க தாயார் தான் உயிரோடு இல்லை, இது எப்படி ரசூலா சொல்லியிருப்பாங்க? அப்போ இது யார் சொன்னது? உண்மையில் இந்த செய்தியை அறிவித்த அபூ ஹுரைரா சொன்னது. அபூ ஹுரைரா தான் ரசூல்லாவுடைய ரசூல்லா சொன்னாங்க அடிமைக்கு 2 மடங்கு கூலினாங்க. அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய கருத்தை சொல்றாரு, நான் மட்டும் இந்த ஜிஹாது, ஹஜ்ஜி, என் தாயாருக்கு பணிவிடை செய்கிறது இதெல்லாம் இல்லாட்டி நானும் அடிமையாக மரணிப்பதை தான் விரும்பியிருப்பேன் என்று அபூ ஹுரைரா சொன்ன ஒரு சொல்லு யாரின் சொல்லாக கலந்து விட்டது? நபி ரசூல்லா சொன்னதாக கலந்துருச்சு. நீங்கள் புகாரியில் நம்ம சொன்ன இலக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா நபியின் கூற்றாகத்தான் அது இடம்பெற்றிருக்கிறது. இப்போ நம்ம கேட்குறோம் முதுரஜ், இது ஒரு உதாரணம் தான். இது மாதிரி பல செய்திகள் முதுரஜ் என்கிற தரத்தில் வகையில் பல செய்திகள் இருக்கு. இப்போ இதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா மறுப்பீங்களா? யார்கிட்ட கேட்கணும்? சலப்புகள்கிட்ட கேட்கணும். நம்மை பார்த்து யார் ஹதீஸ் மறுப்பாளர்கள்னு சொல்கிறாங்களோ அவங்கள்ட்ட கேட்கணும். நீ தான் அறிவிப்பாளத்தோடு சரியாக இருந்தால் அதை ஏற்றுக்கிட்டே ஆகணும்லப்பா, கங்கணம் கட்டிக்கிட்டு நிற்கிற, முதுரஜிக்கு உன் ஸ்டேட்டஸ் என்னப்பா? இந்த செய்தி நீ இது ரசூல்லா சொன்னதுன்னு ஒப்புக்கொள்றியா? ரசூல்லா சொன்னார்கள் தான் அதில் இருக்கு, உள்ளதை நான் உள்ளபடியே தான் நான் நம்புவேன். ஏட்டில் எப்படி வந்து விட்டதோ, அறிவிப்பாளர்கள் எப்படி சொல்லிவிட்டார்களோ அதை அப்படியே நான் நம்புவேன். நம்பகமானவர்கள் தப்பே பண்ண மாட்டாங்க. நீ சாதிச்சா இதை ரசூல்லா சொன்னதா நீ நம்பணும், ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிறியா? இது 2. 3வது, மக்லூப்னு ஒரு வகை இருக்கு. மக்லூப்னு ரொம்ப சிம்பிள், வார்த்தையை மாற்றி அறிவிச்சிருவாங்க. உல்டா புல்டான்னு சொல்லுவோம்ல, உல்டா சீதாவா பேசுறதுங்குவாங்கல்ல, நமக்கே சில நேரத்தில் டங்கு ஸ்லிப்பில் வார்த்தை வந்துடும்லங்க. அது மாதிரி ஹதீஸுகளை அறிவிக்கும் பொழுது டங்கு ஸ்லிப்பாக டக்குன்னு என்ன செஞ்சிருவாங்கன்னா வலதுங்கிறதுக்கு பதிலாக இடதுன்றுவாங்க. உதாரணமே அந்த செய்தி தான். முஸ்லீமில் உள்ள 17-12 1712 செய்தி. அரிசுக்குரிய நபர்கள் 7 வகையினர்கள் இருக்கிறாங்கல்ல, அதில் ஒரு வகையினர் யாரு? வலது கரம் தர்மம் செய்வது இடது கரத்துக்கு தெரியாது. ஆனால் நான் சொன்ன அந்த நம்பர் இருக்குல்ல, முஸ்லீம் 17-12 நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதன் அரபி மூலத்தில் யதார்த்தத்தில் அந்த செய்தி எப்படி அறிவிக்கப்பட்டிருக்குன்னா, இடது கரம் தர்மம் செய்வது வலது கரத்துக்கு தெரியாது. 17-12 1712 இடது கரம் தர்மம் செய்வது வலது கரத்துக்கு தெரியாது. இதான் மக்லூப். இப்படி மாற்றி டங்கு ஸ்லிப்பில் வார்த்தையை மாற்றிடுவாங்க, முன்னு பின்னா மாற்றி சொல்லிடுவாங்க. வலதுங்கிறதுக்கு பதிலாக இடதுன்னு சொல்லிடுவாங்க.
ஆனால் எல்லாருமே எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இப்படி ஹதீஸ் அறிவிச்சாலும் நம்ம புரியுறது எல்லாமே எப்படி புரியுறோம்? அவர் சொல்லும் பொழுதே நம்ம புரிஞ்சுக்குவோம்ல. டங்கு ஸ்லிப் எல்லாத்தையுமே இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது வார்த்தையை டங்கு ஸ்லிப்பாக சொல்லிட்டேன்னு வைங்களேன், நீங்களே புரிந்து கொள்வீர்கள். இதைத்தான் சொல்ல வந்தார், டங்கு ஸ்லிப்பில் இப்படி வந்து விட்டது புரிஞ்சுக்கிற மாதிரி. இந்த செய்தியும் எப்படி புரிந்து கொள்வோம்? வலதுதான். ஏன்னா பல செய்திகள் ரசூலுல்லாஹ் வலது கையைத்தான் சொல்லியிருக்கிறாங்கன்னு வருது. பொதுவாக தர்மம் நல்ல காரியங்களுக்கெல்லாம் வலதைத்தான் முற்படுத்துவார்கள்னு வருகிறது. நபி அவர்களும் அப்படித்தான் செய்திருக்கிறார்கள் என்று வருகிறது. இந்த ஹதீஸே பல அறிவிப்புகளில் வலது என்று தான் வருகிறது. இந்த ஒரு அறிவிப்பில் இது போன்ற மக்லூப் என்று வகைப்படுத்தப்பட்ட அறிவிப்பில் தான் இடதுன்னு வருது. அப்போ இடது கையால் தர்மம் பண்ணலாம்னு சொல்லுவோமா? இல்லை, இந்த செய்தி தப்பு, இது தப்பாக அறிவிக்கப்பட்டிருக்கு, டங்கு ஸ்லிப்பு மாற்றி அறிவிச்சிட்டாரு சொல்கிறோமா இல்லையா? இப்படி பல வகைகள் இருக்கிறது. மக்லூப் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்? முஸ்லீமில் உள்ள இந்த ஹதீஸின் படி இடது கையால் தர்மம் செய்யலாம்னு சொல்வியா, இல்லை அது மாற்றி அறிவிக்கப்பட்டது இடது கையால் தர்மம் செய்வது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது வலதுதான் அப்படின்னு சொல்லுவாங்களா? எப்படி சொல்லுவாங்க? வலதுதான், வலது கையால் தான் தர்மம் பண்ணணும். அப்போ இந்த செய்தியை சொல்லி கேட்டால் அது தப்பா இருக்கு, அது மக்லூப்புன்னு தான் இமாம்கள் சொல்லிட்டாங்கல்ல. இலகுவா பதில் எப்படி வந்துடும்? அதான் மக்லூப்புன்ட்டாங்கல்ல. மக்லூப்னா என்னப்பா? மாற்றி அறிவிக்கப்பட்டிருக்குது. சரி, அறிவிச்சவங்க யாரு? நம்பகமானவர்கள். நம்பகமானவர்கள் தவறு செய்வ அறிவிப்பாளத்துடன் சரியா உள்ள இந்த செய்தியையும் இவங்க ஏற்றுக்கல தானே. இதே மாதிரி இன்னொரு வகை முல்தரிப். முல்தரிப்புன்னு ஒன்று. முல்தரிப்புனா என்னன்னா டோட்டலாக குழப்பிடுவாங்க. டங்கு ஸ்லிப்னு அங்கே இங்கே சொல்ல இயலாது. ஒரு வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்காது, அப்படியே நேர் உள்டாவா முரண்பாடா என்ன சொல்ல வராருன்னு புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மாற்றி அறிவிச்சிருவாங்க. இதுக்கு குறிப்பிடத்தக்க சில உதாரணங்கள் இருக்குன்னு இருந்தாலும் ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். இந்த பெண்கள் பயணம் போகிறது இருக்குல்ல, பெண்கள் பயணம் போகிறது, மகரமோட பயணம் போகிறது, தனியாக பயணம் பண்ணலாமாங்கிறது தொடர்பாக நீங்கள் செய்தியை பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியில் எப்படி வரும்? புகாரில் 1088 ஒரு நாள் தொலைவுடைய பயணத்தை ஒரு பெண் தனியே மேற்கொள்ளக்கூடாதுன்னு வருது. மகரம் இல்லாமல் தனியாக மகரம் இல்லாமல் பயணிக்கிறதா இருந்தால் ஒரு நாள் தொலைவுடைய, அதுக்கு கீழே இருந்தால் தான் போகணும். ஒரு நாள் தொலைவுடைய பயணம் போகிறதா இருந்தால் தனியாக போகக்கூடாது இப்படின்னு புகாரி 1082. 2 நாள் தொலைவுடைய பயணத்தையே ஒரு பெண் தனியாக மேற்கொள்ளக்கூடாதுன்னு புகாரி 1995. 3 நாள் தொலைவுடைய பயணத்தை ஒரு பெண் தனியாக போகக்கூடாது என்று முஸ்லீமில் 2382. ஒரு ஃபரீது தூரம், ஒரு ஃபரீதுனா ஒரு 18-19 கிலோமீட்டர், ஒரு ஃபரீது தூரம் என்கிற அளவிற்கே ஒரு பெண் தனியாக பயணம் போகக்கூடாது அப்படின்னு இப்னு ஹுசைமால 2350. இப்போ பாருங்க, 19 கிலோமீட்டர் அளவுக்கு கூட ஒரு பெண் தனியாக போகக்கூடாதுன்னு ஒரு செய்தி. ஒரு நாள் தொலைவுடைய பயணமாக இருந்தால் கூட தனியாக போகக்கூடாதுன்னு புகாரியில் 1088. 2 நாள் தொலைவுடைய பயணமாக இருந்தால் போகக்கூடாதுன்னு புகாரியில் 1995. 3 நாள் தொலைவுடைய பயணத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி முஸ்லீமில் 2382. இந்த நாலும் அறிவிப்பாளர் தொடர் அடிப்படையில் பார்த்தா சரியான செய்தி தான். நாலுமே என்ன? அறிவிப்பாளர் தொடர் அடிப்படையில் பார்த்தால் சரியான தரத்தில் ஒரே தரத்தில் அமைந்த செய்தி தான். இது ஷாது அப்படின்னு தள்ள இயலாது. ஆனால் இந்த நாளும் சொல்லக்கூடிய கருத்து ஒரே கருத்தா? ஒரே கருத்தா? இந்த 4 செய்தியும் சொல்லக்கூடிய கருத்து ஒரே கருத்தா? ஒன்றுக்கொன்று நேர் எதிரான கருத்து. நீங்கள் இப்போ 19 கிலோமீட்டர் அளவுக்கு போகக்கூடாதுங்கிறத எடுத்துக்கிட்டீங்கன்னா மிச்சமுள்ள 3 நபிமொழிகளில் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அனுமதியை நீங்கள் மறுக்கிறீங்க தானே அர்த்தம். 3 நாள் தொலைவுடைய பயணத்துக்கு கூட போகலாம்னு இருக்கிற அனுமதியை மறுத்த மாதிரி ஆயிருமே. அப்போ ஒரு நாள் தொலைவுடைய செய்தி என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் 19 கிலோமீட்டருக்கே போகக்கூடாதுன்னு ஒரு செய்தி வருதுல, அதை நீங்கள் மறுத்த மாதிரி ஆயிரும்ல. அப்போ இந்த நாளில் எந்த ஒன்றை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் எப்படியான ஒரு சிக்கல் வருகிறது? மிச்சமுள்ள 3ஐயும் மறுக்கக்கூடிய ஒரு தன்மை வருகிறது. அதனால அறிஞர்கள் இது என்ன பண்ணிடுவாங்கன்னா, இது ஏகப்பட்ட குழப்பமா இருக்குது, எல்லாமே தரத்தில் ஒரே தரத்தில் அமைந்த செய்தியா இருக்காதனால இது முல்தரிப். எப்படி வகைப்படுத்திடுவாங்க? முல்தரிப், குழப்பி குழப்பி அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள். அப்போ முல்தரிப்னா என்ன செஞ்சிருவாங்க? நாளையும் ஒரு ஓரமாக வைங்கன்றுவாங்க. நாளையும் ஒரு ஓரமாக வைங்க. இதே மாதிரி இவர் எப்படி அறிவிக்கப்பட்டிருந்தாலும், இதே மாதிரி இன்னொரு எல்லா அறிஞர்களாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு செய்தி என்று சொல்வதா இருந்தால், ஜக்காத்தை பற்றி உள்ள ஒரு செய்தியில் செல்வத்தில் ஜக்காத் அல்லாத ஏனைய கடமைகளும் இருக்கிறது அப்படின்னு திருமிதியில் 596. நல்லா விளக்கணும், செல்வத்தில் ஜக்காத் அல்லாத மற்ற கடமையும் இருக்கு. திருமிதியில் 596. இப்னு மாஜால ஒரு செய்தி வருகிறது, செல்வத்தில் ஜக்காத்தை தவிர வேறு எந்த கடமையும் இல்லை. இப்னு மாஜா 1779. அப்படி இப்னு மாஜாவுடைய அறிவிப்பு என்ன சொல்லுது? செல்வத்தில் ஜக்காத்து மட்டும்தான் கடமை, அதை தாண்டி வேறு எந்த கடமையும் இல்லை. இப்னு மாஜாவுடைய அறிவிப்பு. திருமிதியின் அறிவிப்பு என்ன சொல்கிறது? செல்வத்தில் ஜக்காத்து மட்டும்தான் விளங்கிறாத, ஜக்காத் அல்லாத மற்ற கடமையும் உண்டு. திருமிதியின் அறிவிப்பு. ரெண்டுமே ரசூலுல்லாஹ் சொன்னதாக வருகிறது, ரெண்டுமே அறிவிப்பாளத்தோட சரியா இருக்கிறது. இப்போ அறிஞர்கள் என்ன சொல்லிடுறாங்க? இது முல்தரிப்பு. ஏன் நேர் எதிராக விளக்கமே கொடுக்க முடியலையே. செல்வத்தில் ஜக்காத் அல்லாத மற்ற கடமையும் இருக்கிறது என்பதும், செல்வத்தில் ஜக்காத்தை தவிர வேறு எந்த கடமையும் இல்லை என்பதும் நேருக்கு முரணான ஒன்று. இதை ஜம்முல நம்ம விளக்கம் கொடுத்து இணைக்கலாம் முடியலை. ஒன்று சொல்லுது இதில் ஜக்காத்து மட்டும்தான் கடமை, ஜக்காத்தை தாண்டி வேறு எந்த கடமையும் இல்லை அப்படின்னு ஒன்று. இன்னொரு செய்தி என்ன? ஜக்காத்து மட்டும்தான் இருக்குன்னு விளங்கிறாத, ஜக்காத் அல்லாத இன்னும் பலவையும் இருக்கிறது, நேர் முரணா இருக்கு. அதனால அறிஞர்கள் இது என்ன செஞ்சாங்கன்னா, இது முல்தரிப், ஒதுக்கி வைங்க. அறிவிப்பாளத்தோட சரிதான்,
கருத்து சிக்கலாக இருக்கிறது, ஏற்க முடியவில்லை. ஒரு கருத்தை ஏற்றால் இன்னொன்றை மறுக்க வேண்டியது வருகிறது. ஆகவே ரெண்டையுமே ஓரமாக ஒதுக்கி வைங்கிறாங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், பாபாக்களா எல்லாம் வாங்க, சலஃபுகள் அவங்கள கூப்பிடணும். ஹதீஸ் மறுப்பாளர்கள் நம்மளை சொல்கிறாங்கல்ல, மோத்திசிலா குரூப்லாம் வாங்க, நீங்கள் தாண்டா உண்மையிலே மோத்திசிலா வாங்க. இப்போ இதுக்கு முள்தரிப்புக்கு இந்த வகையெல்லாம் இருக்கா இல்லையான்னு கேளுங்க. ஷாதுன்னு ஒன்று இருக்கா, மக்லூப்னு ஒன்று இருக்கா, முள்தரிப்புன்னு ஒன்று இருக்கா, இன்னொன்று என்ன சொன்னோம், முதுரஜின்னு ஒன்று இருக்கா? இந்த நாளையும் நீ ஏற்றுக்கிறியா மறுக்கிறியா? ஹதீஸ்களில் இமாம்கள் இதை சொல்லியிருக்கிறார்களா இல்லையா? இமாம்கள் இந்த 4 தரத்தில் அமைந்த செய்திகளை ஏற்றுக்கொள்கிறார்களா மறுக்கிறார்களா? மறுக்கிறாங்க. நீயும் நாங்களும் ஏற்றுக்க மாட்டோம், மறுக்கிறோம். அப்போ உங்களுக்கு பேர் என்ன பேருப்பா? அப்போ இவங்களுக்கு எது சிக்கல் தெரியுமா? இப்போ இந்த 4லையும் மறுக்கிறதுக்கும், ஷாதுன்னு சொல்லி மறுக்கிறதுக்கும், முள்தரிப்புன்னு சொல்லி மறுக்கிறதுக்கும், முதுரஜின்னு சொல்லி மறுக்கிறதுக்கும், மக்லூப்னு சொல்லி மறுக்கிறதுக்கும், நம்ம சொல்கிறோம்ல, நம்ம சொல்கிறதுல உள்ள அவனுக்கு பெரிய அலர்ஜியை தரக்கூடிய வார்த்தை என்னவா இருக்கு? குரானுக்கு முரண்னு அடப்பா என்னடா இது, இப்போ அறிவை எங்கே கொண்டு போய் இப்போ முட்டை. ஏன் ஷாதுங்கிறது என்ன? மிக நம்பகமானவருக்கு மாற்றமாக ஒரு நம்பகமானவர் அறிவிச்சிட்டாரு, இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறீங்க. 8 பேருக்கு மாத்தமா 2 பேர் அறிவிச்சிட்டாங்க, 8 பேருக்கு மாத்தமா அறிவிச்சிட்டாங்கல்ல, அதனால இது ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறீங்க. வார்த்தையை முன்பின்னா மாற்றி அறிவிச்சிட்டாங்கல்ல, அது ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறீங்க. குரானுக்கு மாத்தமா அறிவிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் அதை மட்டும் ஏற்றுக்கலாங்கிறீங்க. அப்போ அந்த 10 பேரை விட உங்களுக்கு 8 பேர் மாத்தமா அறிவிக்கும் போது ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறாங்கல்ல, அதை விட குரானுங்கிறது தரத்தில் உங்களுக்கு கம்மியா? மிக நம்பகமானவருக்கு மாற்றமாக ஒரு நம்பகமானவர் அறிவிக்கும் போது ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறாங்கல்ல, அந்த மிக நம்பகமானவருடைய தரத்தை விட குரானின் தரம் கம்மியா? குரானுக்கு முரண்னு சொல்லும்போது மட்டும் உங்களுக்கு ஏன் இடிக்குது, உங்களுக்கு ஏன் சிக்கல்? அது ஏன் வழிகேடுன்னு சொல்றீங்க? அது எப்படி வழிகேடாக மாறுது? ஹதீஸ், அதுவும் குரானுக்கு முரண், ஹதீஸுக்கு முரண். இப்போ நம்ம எந்தெந்த செய்திகளெல்லாம் குரானுக்கு சொல்கிறோமோ அது எல்லாத்தையுமே ஆதாரப்பூர்வமான ஏனைய நபிமொழிகளுக்கு மாற்றமாக இருக்குன்னு சேர்த்தான் சொல்கிறோம். எந்த ஒரு செய்தியும் இது குரானுக்கு மட்டும் மாற்றமாக இருக்கிறது, அதுவும் குறிப்பாக 17, 28 இந்த வசனத்துக்கு மட்டும் மாற்றமாக இருக்கிறதுன்னு எதையுமே நம்ம சொல்லலைங்க. எல்லா செய்தியுமே என்னவாக இருக்கிறது? பல குரான் வசனங்களுக்கு மாற்றமாக இருக்கிறது. அத்தோடு நபி அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த பல்வேறு ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளுக்கு மாற்றமாக இருக்குன்னு சேர்த்தான் சொல்கிறோம். அப்போ இதில் உங்களுக்கு என்ன சிக்கல்? இது எப்படி வழிகேடு? அப்போ இமாம்கள் சொன்னால் பிரச்சனை இல்லை, நாம் ஒரு கருத்தை சொல்கின்ற பொழுது அதை மக்களினுடைய அறியாமையை பயன்படுத்தி கொண்டு வழிகேடு என்று தவறாக சித்தரிக்க முயல்கிறார்கள். இந்த தவறான கருத்தை தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. அடுத்து இமாம் இப்னுல் ஜவுசி சொல்கிறார், அல் மௌதுஆத் என்கிற நூலில் இருக்கு, வக்கது யக்கூனுல் இஸ்னாது குல்லுஹு சிகாத். சில வேளை அறிவிப்பாளர் தொடர் முழுமையையும் நம்பகமானவர்களாக இருப்பார்கள், அறிவிப்பாளர் தொடர் முழுமையையும் நம்பகமானவர்களாக இருப்பார்கள். ஆனால் வயக்கூனல் ஹதீஸு மௌதுஅன் அவ் மக்லூபன், ஆனால் அந்த ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸாக இருக்கும் அல்லது மக்லூப் என்கிற தரத்தில் அமைந்த செய்தியாக இருக்கும், ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு இமாம் இப்னுல் ஜவுசி சொல்றார். இப்போ இவர் என்ன சொல்கிறார், அறிவிப்பாளர் தொடர் அனைத்தும் சரியா இருக்கும்ட்டார். ஏதோ ஒரு சின்ன ஒரு அறிவிப்பாளர்கிட்ட பிரச்சனை இருக்கும்லாம் சொல்லலை, அறிவிப்பாளர் குல்லுஹு சிகாத், எல்லாருமே நம்பகமானவர்களாக இருப்பாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் சுட்டி காட்ட முடியாது. ஆனால் அந்த செய்தி கருத்தின் அடிப்படையில் பார்த்தால் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்கிற தரத்தில் இருக்கும், ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறார். அறிவிப்பாளர் தொடரெல்லாம் சரியா இருக்கு, ஆனால் அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தின்னு சொன்னால் கருத்தை வச்சு தானே. அப்போ நம்ம கருத்தின் அடிப்படையில் ஒரு ஹதீஸை, ஒரு செய்தியை, நபியின் பேரால் சொல்லப்பட்ட செய்தியை இது ஏற்றுக்கொள்ள முடியாது, இது குரானுக்கு மாத்தமாக இருக்குது, இது ஹதீஸுக்கு மாத்தமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் இது வழிகேடுனா நீ எங்கேருந்து வழிகேடர்களுடைய பட்டியலில் ஆரம்பிக்கணும்? இமாம் இப்னுல் ஜவுசி யாருன்னு சொல்லு, அவரும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ட்டார். அறிவிப்பாளத்தோடலாம் சரியாக தான் இருக்கும், கருத்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்காது, அதனால் அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி தான் நான் முடிவெடுக்கணுங்கிறாரு. அப்போ இப்போ இமாம் இப்னுல் ஜவுசி யாரு? சரி, அறிவிப்பாளத்தோட சரியா உள்ள செய்தியை மறுத்தாலே ஹதீஸ் மறுப்புங்கிறாங்கல்ல. இமாம் இப்னு ஹஜர் அவங்க ஃபத்ஹுல் பாரி என்று புகாரிக்கு ஒரு விரிவுரை எழுதியிருக்கிறாங்க. அந்த விரிவுரையில் ஒரு செய்தியை சொல்கிறாங்க, ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவர்கள் நோன்பு வைத்தவராக ரத்தம் குத்தி எடுத்தார்கள். அப்போது நபி அவர்கள் அவரை கடந்து சென்ற போது இவ்விருவரும் நோன்பை முறித்து கொண்டார்கள் என்று சொன்னாங்க. ஒரு சம்பவம், ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தொடர்பாக ஒரு சம்பவம். அது இந்த சம்பவத்தில் எப்படி வருது, அவங்க நோன்பு வச்சுருந்தாங்க, நோன்பு வச்ச நிலையில் ரத்தம் குத்தி எடுத்தாங்க. ரசூல்லா அவங்கள கிராஸ் பண்ணி போகும் பொழுது நோன்பு வச்சாலும் நோன்பு ரத்தம் குத்தி எடுக்கிறாலும் ரத்தம் கொடுத்தாலும் 2 பேருமே நோன்பை முறித்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருகிறது. இதில் இதனுடைய உள் சட்டம்லாம் தனி. இதில் இப்னு ஹஜர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு ருவாத்துஹு குல்லுஹும் மின் ரிஜாலில் புகாரி, இந்த செய்தியின் அறிவிப்பாளர்கள் எல்லோருமே புகாரியின் அறிவிப்பாளர்கள். எப்படி சொல்றாரு பாருங்க, மின் ரிஜாலில் புகாரின்னு என்ன அர்த்தம்? இந்த செய்தியின் அறிவிப்பாளர்கள் அனைவரும் புகாரியின் அறிவிப்பாளர்கள். புகாரியின் அறிவிப்பாளர்கள் சொன்னால் நம்பகத்தனத்தில் உச்சம்னு அவரை பொறுத்தவரையிலையும், இப்னு ஹஜர் அவங்கள பொறுத்தவரையிலையும், அதிகமான இமாம்களை பொறுத்தவரையிலையும் தனித்தனியாக அறிவிப்பாளரை விமர்சனம் பண்ணுறதை விட எப்படி சொல்லிடுவாங்கன்னா ரிஜாலுல் புகாரின்வாங்க. இது எல்லாருமே புகாரில் வரக்கூடிய ஆட்கள் தான், பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். எல்லாருமே புகாரில் வரக்கூடிய ஆட்கள் தான். இல்லா இருந்தாலும் அன்னஃபில் மத்தனி, கருத்தில் சிக்கல் இருக்கு. மா யுன்கரு, இந்த செய்தியின் கருத்தில் மறுக்கப்பட வேண்டிய அம்சம் இருக்கிறது, கருத்தை ஏற்றுக்க முடியாது.
அறிவிப்பாளத்தோடலாம் புகாரில் வரக்கூடிய ஆட்கள் தான், கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறார். ஏன் கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது? கருத்து நடிப்பில் விமர்சனம் பண்றாரு. இல்ல அன்னஃபிஹி அன்னதாலிக்க கானஃபில் ஃபத்ஹி வ ஜாஃபரு கான குத்தில கப்ல தாலிக். இந்த சம்பவம் ஃபத்ஹ் மக்காவின் போது நடைபெற்றதாக வருகிறது. ஆனால் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த சம்பவம் தொடர்புடைய ஜாஃபர் அவர்களோ மக்கா வெற்றி கொள்ளப்படுவதற்கு முன்பே கொல்லப்பட்டு விட்டார். அவர் எப்படி கேள்வி எழுப்புறாரு? ஜாஃபர் தான் இந்த சம்பவத்தில் வர்றாரு. இந்த சம்பவம் எப்போ நடக்கிற மாதிரி வருது? மக்கா வெற்றி கொள்ளப்படுகிற அந்த நேரத்தில் நடைபெறுவதை போல் இந்த சம்பவம் வருகிறது. நான் அறிவிப்பாளர்லாம் செக் பண்ணி பார்த்தேன், எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. ஆனால் அறிவிப்பாளர் தாண்டி இந்த செய்தியின் கருத்தில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஏன்? ஜாஃபர் தானே இந்த சம்பவத்தில் வர்றாரு. மக்கா வெற்றி கொள்ளப்படும் பொழுது அவர் தான் அதுக்கு முன்னாலேயே குத்தி கொல்லப்பட்டு விட்டாரே. மக்கா வெற்றி கொள்ளப்படுவதற்கு முன்பே கொல்லப்பட்ட ஒரு நபர் எப்படி மக்கா வெற்றியின் போது அந்த சம்பவத்தில் அவர் இருக்க இயலும்? அப்போ இங்கே ஏதோ தப்பாக அறிவிக்கப்பட்டிருக்கு, ஏதோ ஒரு மிஸ்ஸிங் நடந்திருக்குது, சம்திங் நடந்திருக்குது. ஆகையினால் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு இந்த செய்தியை மறுத்துட்டார். இப்போ நம்ம என்ன கேட்குறோம்? புகாரியினுடைய அறிவிப்பாளர்கள் என்று வகைப்படுத்தப்பட்ட ஆட்கள் உள்ள ஒரு செய்தியை தானே ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ட்டாரு. இப்போ இப்னு ஹஜர் யார்? அவர் ஹதீஸ் மறுப்பாளரா? அவர் முத்தசிலாவா? யாரு? அப்போ உங்களுக்கு என்ன குரானுக்கு முரண்னு சொல்லி மறுக்கிறது பிரச்சனையா? இது குரானுக்கு மாத்தமா இருக்கு, ஏனைய நபிமொழிகளுக்கு மாத்தமா இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அது ஒரு சிக்கலா இருக்குதா? இதை விட தெளிவா பாருங்க. இமாம் ராசி அவங்க சொல்றாங்க, அன்னஹு கது ஹஸல ஃபில் இக்பார் மாலா யஜூசு நிஸ்பத்துஹு இலர் ரசூல். இமாம் ராசி என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்ற ரொம்ப சுருக்கமாக சொல்றாரு, அழகா சொல்றாரு. எப்படி சொல்றாரு? அன்னஹு கது ஹஸல ஃபில் அக்பார் மாலா யஜூசு நிஸ்பத்துஹு இலர் ரசூல். சில செய்திகள், நபி அவர்கள் பேரில் சொல்லப்படுகிற சில செய்திகள் வந்துள்ளது, ஆனால் உண்மையில் அந்த செய்திகளை நபி அவர்களோடு இணைக்கவே முடியாது. எப்படி சொல்றாரு பாருங்க. நபி அவர்களின் பெயரில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் உண்மையில் அதன் கருத்தின் அடிப்படையில் பார்த்தால் அந்த செய்திகளை நபி அவர்களோடு இணைக்க முடியாது. வலா யக்பலு தஅவீல், மாற்று விளக்கமும் கொடுக்க முடியாது. மாற்று விளக்கம் கொடுத்தா கூட அந்த விளக்கத்தை அந்த செய்தி ஏற்றுக்கலை. மாற்று விளக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளாது, ரசுல்லாவோட இணைக்கவே முடியாத விதத்திலெல்லாம் சில செய்திகள் இருக்கிறது. ஒய்தாக்கான கதாலிக்க, அப்படி சில செய்திகள் இருக்கும் பட்சத்தில் வஜபல் கத்உ பி கௌனிஹி கதிபா, அந்த செய்திகளை பொய்யான செய்தி என்று நாம் முடிவெடுக்க வேண்டும். யார் சொல்றா? இமாம் ராசி. அப்ப இமாம் ராசி அவர்கள் சொல்றாங்க, ரசூல்லா பேர்ல சொல்லப்பட்டுச்சின்னு மட்டும் பார்க்காத, அந்த கருத்தை ரசூல்லாவோட இணைக்கவே முடியாது. அப்படி இணைக்க முடியாத ஒரு செய்தியா இருந்தா விளக்கமும் நீ விளக்கம் கொடுத்து பாருங்கிறார். விளக்கம் கொடுத்து பாரு, ஆனா வலா யக்பலு தஅவீல், விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளாத செய்திகளும் இருக்கிறது. என்ன விளக்கம் கொடுத்து பார்த்தாலும் ஏற்றுக்க முடியல. இப்போ நம்ம அப்படித்தான சூனியம் தொடர்புடைய செய்தியெல்லாம் என்ன விளக்கம் கொடுத்தாலும் ஏற்றுக்க முடியுதா? என்னென்ன விளக்கம்லாம் கொடுத்தாங்க ஒரு நேரத்தில். அது ஒரு காலத்தில் சூனியம் இருந்தது, அதுக்கப்புறம் சூனியம் காணாமல் போயிடுச்சு. இப்போ எங்களுக்கு வைங்கப்பான்னு சொன்னால் அது காணாமல் போயிடுச்சு. ஏன்னா ஆளு காணாமல் போன மாதிரி சூனியங்கிற கலை காணாமல் போகுதுங்கிறீங்க. அது ஒரு பெரிய கலை, அப்படி பிரம்மாண்டம், அது இதுன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு சூனியம் வைங்கன்னு சொன்னோம்னா திடீர்னு என்ன இல்லை அது காணாமல் போயிடுச்சு. எதுப்பா காணாமல் போச்சு? சூனியங்கிற கலையே காணாமல் போயிடுச்சுட்டாங்க. இந்த மாதிரி அந்த விளக்கம்லாம் உட்காருதா? அந்த செய்தியில் போய் உட்காருதா? நபி அவர்கள் சூனியம் வைக்கப்பட்டதான செய்திக்கு எந்த விளக்கம் கொடுக்காத ஏற்றுக்க முடியுதா? உம்மு ஹராம் தொடர்புடைய செய்திக்கு எந்த விளக்கம் கொடுத்தாலும் ஏற்றுக்க முடியுதா? ரத்தபந்த உறவு என்பதற்கு எந்த சான்றும் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. அப்படி இருக்கும்போது அது ரசூலுல்லாஹ்வுடைய ஒழுக்கத்துக்கு மாற்றமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லித்தந்த ஒழுக்க முறைகளுக்கு பண்புகளுக்கு மாற்றமாக இருக்கிறது. எந்த விளக்கம் கொடுத்தாலும் விளக்கம் போய் உட்காரலை. அப்போ அதைத்தான் சொல்றாரு இமாம் ராசி. சில செய்திகள் இருக்கு, கருத்தின் அடிப்படையில் ரசூலுல்லாஹ்வோட இணைக்க முடியலை, விளக்கம் கொடுத்து பார்த்தாலும் விளக்கமும் சரியா உட்காரல, ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட செய்திகள் இருக்குமையானால் வஜபல் கத்உ பி கௌனிஹி கதிபா, அந்த செய்திகளை பொய்யான செய்தி என்று நீங்கள் முடிவெடுத்து விட வேண்டும். அதே மாதிரி இமாம் ஹத்தீபுல் பக்தாதி, அது சமீபத்தில் கூட அதில் என்ன சொன்னாங்க தெரியுமா? மூளை கொஞ்சம் கூட இல்லைங்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு ஆதாரம். இமாம்கள் மறுத்தாங்களான்னு கேட்டாங்க. இப்போ நிறைய இமாம்கள் இருக்கிறாங்களப்பா. உதாரணத்துக்கு ஹத்தீபுல் பக்தாதி இருக்கிறாரு, அவர் கூட ஆதாரப்பூர்வமான செய்தியின் மட்டும் இருந்தால் போதாது, கருத்தை கவனிக்கணும். அவர் எப்படி சொல்கிறாருன்னா, ஆரம்பிக்கும் போது அப்படி தான் ஆரம்பிக்கிறார். இதா ரவஸ் சிக்கத்துல் மாமூன், நம்பகமானவர்கள் உறுதியானவர்கள், ஹபரன் ஒரு செய்தியை அறிவித்தால், முத்தசிலல் இஸ்னாத் அறிவிப்பாளர் தொடரெல்லாம் சரியாக இணைந்துள்ள, இடையில எங்கேயுமே முறிவு இல்லை, எந்த இடைப்பட்ட ஒரு ஆள் விடுபட்டு போயிட்டாரெல்லாம் இல்லாமல் முழுமையாக அறிவிப்பாளர் சங்கிலி தொடர் பூர்ணமாகி உள்ள விதத்தில் ஒரு நம்பகமான உறுதியான அறிவிப்பாளர் ஒரு செய்தியை அறிவித்தால் ருத்தபி உமுர், அது பல காரணங்களால் அந்த செய்தி மறுக்கப்படும். அவர் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாரு? நம்பகமானவர் தான், உறுதியானவர் தான், அறிவிப்பாளர் தொடர் சங்கிலி தொடரில் எங்கேயுமே எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் அப்படிப்பட்ட நபர்கள் அறிவிக்கிற செய்தி கூட சில காரணங்களால் மறுக்கப்படும். அவர் அதுக்கு காரணத்தில் ஒரு காரணமாக சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, குர்ஆனுக்கு மாற்றமாக இருப்பது ஐயுகாலிஃப நஸ்ஸல் கிதாபி அவி சுன்னத்தில் முத்தவாத்திரா, ஒன்று
குர்ஆனினுடைய சான்றுக்கு நேரடி சான்றுக்கு மாற்றமாக இருக்கும், அல்லது முத்தவாத்திரான நபிமொழிகளுக்கு மாற்றமாக இருக்கும். இப்படி இருக்குமையானால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்பகமானவர் சொன்னாலும் அந்த செய்தி ஏற்றுக்கொள்ளக்கூடாது, மறுக்கணும். ஹத்தீபுல் பகதாதி சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னோம். இதுக்கு விளக்கம்ங்கிற பேரில் 10 பேர் வீடியோ கொடுத்துருக்காங்க. சலப்புகள்ங்கிறதுக்கு தான் ஒரு அமைப்பு கிடையாதுல்ல உங்களுக்கு. யாரும் எந்த நிலைப்பாட்டையும் சலப்புன்னு சொல்லி கொண்டா அதில் உள்ள ஒரு பெரிய சேஃப்டி என்ன, அவங்ககிட்ட போய் நீ பிறையில் எந்த நிலைப்பாட்டில் இருக்குன்னு கேட்க இயலாது. ஏன் சலப்புங்குவான், நீங்கள் எப்போங்க பெருனா, நாங்கள் சவுதி. இன்னொருத்தர் சலப்புங்குவார், உங்களுக்கு எப்போ பெருனா, எங்களுக்கு வந்து உக்ரைனுன்றுவார். ஒருத்தன் சவுதி எடுத்தால் ஒருத்தன் லிபியாவை எடுக்கிறான், இன்னொருத்தன் பார்த்தா உக்ரைனுக்கு போகிறான். இந்த வாட்டி உக்ரைனில் சண்டையாக இருக்கிறதுனால அதுக்கு பக்கமாக லிபியாவுக்கு போகிறோம். இப்படி இது ஒரு குரூப்லாம் இருக்குது. சவுதி அடிப்படையாக கொண்டும் லிபியா போன்ற அந்த நாடு தான் பூகோள அடிப்படையில் பிறை அங்கே தான் ஃபஸ்ட்டு தெரியும். யார் உங்களுக்கு விஞ்ஞானி, எந்த விஞ்ஞானி சொன்னது அதை? அதனால் அங்கே பிறை ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருச்சுன்னா நாங்கள் நோம்பை டிக்ளேர் பண்ணிடுவோம். இப்படி ஆளாளுக்கு ஒரு நிலைப்பாட்டை சொல்லிக்கொள்ளலாம். அது மாதிரி 10 சலஃபுங்கிற பேரில் 10 பேர் விளக்கம் சொன்னாங்க. எந்த விளக்கமும் உருப்படியான விளக்கம் கிடையாது. ஹத்தீபுல் பகதாதி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, இவங்க கூகுளை பார்த்து சொல்கிறாங்க. கூகுள் பிரச்சனையா புக்கு பிரச்சனையா? இப்போ எல்லாருமே இணையதளத்தில் தானே செக் பண்ணுறோம். ஒரு நமக்கு கையில் கிடைக்காத புத்தகங்கள்லாம் கூட எங்கே இருக்குது, இணையதளத்தில் கிடைக்கிறது. கூகுளில் போட்டிங்கன்னா அந்த புக்கையை நீங்கள் டவுன்லோட் பண்ணிடலாம், அல்லது பர்ச்சேஸ் பண்ணிடலாம், காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஒரு புத்தகத்தை வாங்க முடியும். அப்போ ஹத்தீபுல் பகதாதி சொல்லியிருக்கிறாரு, இந்த புத்தகத்தில் இருக்கிறது பாகம் பக்கம்லாம் சொல்லி சொல்கிறோம். அதுக்கு இவங்க பதில் என்ன, கூகுளை பார்த்து சொல்கிறாங்கங்க. கூகுளை பார்த்து சொன்னால் அந்த புக்கு இருக்கா இல்லையா அதை சொல்ல வேண்டியது தானே. ஹத்தீபுல் பகதாதி சொல்லியிருக்கிறாரா? இன்னைக்கு வரையிலும் பதில் வரல. ஹத்தீபுல் பகதாதிக்கு மட்டும் கிடையாது, இப்போ நாம் உங்களுக்கு சொன்ன எந்த தகவலும் புதிய தகவல்லாம் கிடையாது. ஆரம்பத்திலிருந்தே அவர்களிடத்தில் நாம் வைத்த கட்டுரைகளாக, பேச்சுக்களாக நம்ம வச்ச வாதங்கள், விஷயங்கள் தான். இதில் எந்த ஒன்றுக்காவது புலம்பலை தவிர ஹதீஸை மறுக்கிறாங்க, வழிகேடு என்கிற கூப்பாடை தவிர, புலம்பலை தவிர உருப்படியான ஒரு பதில். அறிவிப்பாளத்துடன் சரியாக இருந்தாலும் அதன் கருத்தை கவனிக்க வேண்டும். அதன் கருத்து குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால், நபி அவர்கள் சொன்ன ஏனைய நபிமொழிகளுக்கு மாற்றமாக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னு நம்ம சொல்கின்ற பொழுது அதுக்கு அவங்க சரியான ஒரு பதில் சொல்லக்கூடியவர்களாக இல்லை. இப்போ இதில் நீங்கள் இப்போ இந்த செய்திகளெல்லாம் வச்சு அவங்கள்ட்ட பேசுகிறதுன்னு ஒன்று இருக்குது. இதை விட சிம்பிளாக நீ வழிகேட ஹதீஸை மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா ஃபஸ்ட் நீ எடுத்த எடுப்பில் கேட்க வேண்டியது என்ன சொல்கிறதுலாம் ரெண்டாவது வைப்பா. அறிவிப்பாளத்தோட சரியாக உள்ள செய்தியை மறுத்தா வழிகேடர், காஃபிர், அவன் பின்னான்னு சொல்லக்கூடாது. இதானே ஆயிஷா மறுத்துருக்குறாங்களா இல்லையா அதுக்கு மட்டும் சொல்லு, இப்படி தான் கேட்கணும். நீங்கள் எடுத்தடுப்பில் இந்த ரெண்டாவதுலாம் மோத்தசிலா ஜஹமியான்னு ஒன்று நிறைய பேச வேண்டி இருக்குது, அதையும் சேர்த்து சொல்லிடுங்க. நீ ஜஹமியான்னு சொல்லிட்டு அழிற, நான் இல்லை பாய் வேற எவனோ சொன்ன அதையெல்லாம் என்கிட்ட கேட்டுறாதீங்கன்னு புலம்புவான். இல்லை நீ அதில் ஒரு ஆள் நான் கேள்விப்பட்டேன், ஜஹமியான்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ஹவாரிஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அதை பற்றி ஒன்று நிறைய பேச வேண்டி இருக்கு, அதையெல்லாம் நான் ரெண்டாவது பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் சொல்லு, ஆயிஷா அறிவிப்பாளத்தோட சரியாக உள்ள செய்தியை மறுத்துருக்குறாங்களா இல்லையா? மறுத்துருக்குறாங்க. பட்டியலாக மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஆயிஷா அவங்க முஸ்லீமில் 883, இந்த நாய், கழுதை, பெண்ணு இந்த 3 பேரும் குறுக்க போனால் தொழுகை முறிந்து விடும்னு முஸ்லீமில் 883 இந்த இலக்கத்தில் ஒரு செய்தி வருது. அந்த செய்தி யார் ஏற்றுக்கல? ஆயிஷா ஏற்றுக்கல. அப்போ முஸ்லீமில் 883வது இலக்கத்தில் உள்ள செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஏற்கவில்லை. அது ஏற்கவில்லை என்பது தொடர்பான செய்தியை புகாரில் 511. ஆயிஷா அந்த செய்தி முஸ்லீமில் உள்ள செய்தியை ஏற்றுக்கலங்கிறதுக்கு ஆதாரம் எது? புகாரில் 511. இதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஆயிஷா யாருப்பா சொல்லு. முஸ்லீமில் செய்தி இருக்கு, ஒரு தொழுகையாளியின் குறுக்க பெண்ணு போனால், கழுதை போனால், நாய் போனால் அந்த தொழுகையாளியின் தொழுகை முறிந்து விடும் இப்படின்னு முஸ்லீமில் செய்தி இருக்கு. இது ஆயிஷா ஏற்றுக்கல, மறுத்துட்டாங்க. ரசூல்லா இப்படி சொல்லவே இல்லைங்கிறாங்க. ஏன்? அவங்க தன்னுடைய நடைமுறையை பொருத்தி பார்க்குறாங்க. நான் தான் ரசூல்லாவுக்கு முன்னால் குறுக்க படுத்திருந்தேனே, ரசூல்லா எனக்கு முன்னால் தொழுதுகிட்டு தானே இருந்தாங்க. தொழுதுகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் கீழே சஜிதாவுக்கு வரும்போது காலை குத்துவாங்களே, காலை நான் மடக்குவேனே. அப்போ குறுக்க போனாலே தொழுக முடியும்னா நான் குறுக்க படுத்துக்கிட்டே இருந்தேனே, ரசூல்லாவுக்கு முன்னாலே தொழுதுகிட்டு தானே இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ஆகையினால இதை நபிகள் நாயகம் சொன்னாங்கன்னு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ட்டாங்க. விளங்குதாள்? அப்போ ஆயிஷா அவங்க யாருப்பா சொல்லுன்னு கேட்கணும். அதே மாதிரி சகுனம் 3ல் இருக்கு அப்படின்னு சில செய்திகள் வருது. எந்தெந்த செய்திகள்லாம் வருது? 3னா என்ன? பெண்ணு, வீடு, வாகனம். பெண், வீடு, வாகனம், இந்த 3லையுமே சகுனம் இருக்கிறது. இந்த 3ல் மட்டும் சகுனம் பார்க்கலாம் அப்படின்னு ரசூல்லா சொன்னதா? புகாரில் 28, 58, 50, 93, 57, 53, 57, 72 இதெல்லாம் புகாரி நம்பர். முஸ்லீமில் 41, 27, 41, 28 இந்த செய்திகள் எல்லாம் இருக்கு. பெண்ணு, வீடு, வாகனம் இந்த 3லையுமே சகுனம் இருக்கிறது, பார்க்கலாம் ரசூல்லா சொன்னாங்க. ஆனால் இந்த செய்தியை இப்போ நம்ம சொன்னோம்ல, இவ்வளவு இலக்கத்தில் உள்ள செய்தியை ஆயிஷா ஏற்றுக்கலை. அது எப்படி ரசூல்லா சொல்லியிருப்பாங்க இந்த 3லையும் சகுனம் இருக்குன்னு? ரசூல்லாவுடைய பிரச்சாரம் அது இல்லையே. ரசூல்லா என்ன சொன்னாங்க? உங்களுக்கு ஏற்படுகிற எந்த துன்பமாக இருந்தாலும் அது அல்லாஹ்வின் புறத்தில் ஏற்கனவே விதித்த விதிப்படி தான் நடக்கிறது. இதைத்தான் ரசூல்லா சொன்னாங்க. அறியாமை காலத்தில் உள்ள மக்கள் சகுனம் பார்த்துருக்காங்க, இப்படித்தான் ரசூல்லா சொன்னாங்க. இந்த 3லையும் சகுனம் இருக்குன்னு ரசூல்லா சொல்லலை, ஆணித்தரமாக மறுத்துட்டாங்க. அப்போ புகாரியில் நம்ம சொன்ன அவ்வளவு இலக்கத்தில் பதிவான செய்திகள் ஆயிஷா மறுத்துட்டாங்க, ஏற்கலை. முஸ்லீமில் பதிவான செய்தி ஆயிஷா ஏற்கலை, மறுத்துட்டாங்க.
இப்போ ஆயிஷா யாரு? இது 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 எல்லாமே இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கு. உங்களுக்கு புத்தகத்தில் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த ஒரு கேள்விக்கு அவர்களிடத்தில் பதில் வந்து விட்டால் போதும். இந்த ஒரு கேள்விக்கு பதில் இருக்கா? எங்களை பார்த்து சொல்லலப்பா, நாங்கள் எந்த செய்தியை மறுக்கிறோம்? நீங்கள் ரசூல்லா பேரில் சொல்கிற அசிங்கத்தை நாங்கள் மறுக்கிறோம், ஆபாசத்தை மறுக்கிறோம். ஒரு அந்நிய பெண்மணியை இன்னொரு ஆளுக்கு பால் கொடுங்கன்னு சொன்ன அசிங்கத்தை மறுக்கிறோம், ஆபாசத்தை மறுக்கிறோம். ரசூல்லா ஒரு அந்நிய பெண்மணியோட தனிமையில் இருந்தாங்க, பேன் பார்க்க அனுமதிச்சாங்கன்னு சொன்ன அசிங்கத்தை மறுக்கிறோம், ஆபாசத்தை மறுக்கிறோம். ரசூல்லாவுடைய கண்ணியத்திற்காக அந்த செய்தியை நாங்கள் மறுக்கிறோம். இஸ்லாத்தின் கண்ணியத்திற்காக அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறோம். குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கு, ரசூல்லா சொன்ன ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளுக்கு மாத்தமா இருக்குங்கிற காரணத்தினால. அதனால எங்களை பார்த்து ஹதீஸ் மறுப்பாளருங்கிறிய, வழிகேடர்னு சொல்றிய. ஆயிஷா யார்? இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஒருத்தண்டையும் பதில் இல்லை. ஒரே ஒருத்தர் 1-2 பேர் மட்டும் என்னமா சொல்லுவாங்க, ஆயிஷா தப்பு பண்ணிட்டாங்க, ஓஹோ நாங்கள் செஞ்சா வழிகேடு, நாங்கள் செஞ்சா காஃபிரு, எங்களுக்கு பின்னால் இன்னும் தொழக்கூடாது, ஆயிஷா செஞ்சாங்க இமாம்கள் பண்ணாங்கன்னா இமாம்கள் தவறளித்து விட்டார்கள், அது தவறு. விளங்குதா உங்களுக்கு? இதுலயே இவர்கள் எவ்வளவு பெரிய வேடதாரிகள் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளலாம். வாஹுர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.